ஹாய் ஹலோ வணக்கம் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். இது மொட்டை பரட்டை சேனல். நண்பர்களே, நிகழ்ச்சி நிறையில் உங்களுக்காக காணொலியாக இருக்கிறது பரட்டை பாலா அவர்கள், வாய்ஸ் ஓவர் சுரட்டை அவர்கள். அப்படி சொல்லுங்க. சரி, ஓகே. கேள்விகளை தொடுக்கும் கணைகளாக சுருட்டையும், பதில்களை அதுக்கு என்ன சொல்ல தமிழில் பதில்களை செலுத்தும் கணைகளாக பரட்டை பாலா அவர்களும் இருக்கிறார். இல்லை, நம்ம ஸ்லாங் நல்லா தான் இருக்கும், இப்படி தான் போனோம். சரி, அடுத்ததாக இன்னைக்கியோட கேள்வி நேரத்தில் நான் உங்களை கேள்வி கேட்க போகிறது, இன்றைக்கி கொஞ்சம் ஹையாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், திருப்பதி லட்டு. அப்போவுமே நம்ம எல்லாமே ஒரு நகைச்சுவாக பேசுகிற வார்த்தை தான் அதுக்கு இன்றைக்கி ஒரு காரசாரமாக வார்த்தையாக மாறி இருக்குது. ஒரு இனிப்பையே விவாதமாக மாற்றிருக்காங்க, காரசாரமாக மாற்றிருக்காங்க. திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு, அதை பற்றின உங்களோட கருத்து, எங்களுக்கான விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக. அதாவது திருநெல்வேலிக்குன்னா அல்வா, திருப்பதி லட்டு, அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் திருப்பதி லட்டு சொல்லுவாங்க. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நீ இந்த குங்குமம் விதி கொடுக்குறியோ இல்லையா, லட்டு கொடுப்பா அப்படி தான் கேட்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பிராண்டிங், எப்படி நம்ம பழனி பஞ்சாமிர்தம் சொல்கிறோமோ அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சர்ச்சைன்னு லேப் டெஸ்ட்டு வந்துச்சு. ஒரு ஆந்திர முதலமைச்சரே அது ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாரு. அதெல்லாம் சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நியூஸாகவே சொல்லலாம். சரிங்களா? அப்படி சொல்லும்போது இது ரொம்ப சென்சிட்டிவ். என்னென்னா இந்தியாவில் பெரிய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மதம் சொல்லப்படுறது இந்து மதம். அந்த அந்த நபர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான பக்தர்கள் போகிற ஒரு கோவில் ஒரு நாளைக்கு அப்படின்னா திருப்பதி. அங்கே அதிகமான ஒரு பிரசாதம் 30 லட்சம் லட்டு கிட்ட ஒரு நாளைக்கு விநியோகம் ஆகுது, சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளில் இப்படி ஒரு பிரச்சனைன்றது பெரிய பூதாகரமான ஒரு விஷயம். இது உண்மையிலே சொல்ல போனால் சில விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயம் தான் சொல்கிறேன். இதே வேறு நாடு வேறு மதத்தில் இது ஒரு விஷயம்னா அது வேறு மாதிரி எங்கேயோ போயிருக்கோம். இது நம்ம இந்தியான்றதுனால கரெக்டான ஒரு மூவில் தான் போயிட்டுருக்கு இப்போ வரையும் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் என்னுடைய ஒப்பீனியனாக சொல்லுவேன், இது சிபிஐ கையில் இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது பெஸ்ட்டு. சிபிஐயோ இல்லை தனிப்பட்ட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்லை பிரசன்ட் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் கூட இதை ஏன்னா வேறு எந்த மாதிரியும் இந்த இஷ்யூ போயிடக்கூடாது. ஒரு சென்சிட்டிவான இஷ்யூன்றபோது அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை அரசு ஈடுபடலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, இது இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மினரல் வாட்டர் வாங்குகிறோம், ஒரு பிஸ்லரியோ அக்கோஃபினோ கிண்ட்லேயோ அந்த மாதிரி டாப்பர் இது 3 தான் வச்சுங்களேன். அது போய் நான் ஒரு 20 ரூபா ஒரு லிட்டர் காசு கொடுத்து வாங்குறேன். அதில் அந்த குறிப்பிட்ட மினரல் வாட்டருக்கு பதில் வேற ஏதோ தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், குழா தண்ணி தான் இருக்குது. ஓகே, இந்த தப்புக்கு நான் பொறுப்பா இல்லையா, இல்லை கடைக்காரன் பொறுப்பா இல்லையா, இல்லை அந்த கம்பெனி பொறுப்பா இல்லையா? ஆனால் இதை சம்மந்தமே இல்லாத சிலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த 200 ஊபிஸ்ன்னு அவங்க பண்ணுற வேலை என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வெறுப்பாத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவும் என்ன குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பதிவுகள் தான் இருக்குது. என்னடா லட்டில் இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு, அட பைத்தியக்காரனுங்களா, அவனுக்கு சொல்கிற பதில் இது என்னென்னா, வேங்க வேலைன்னு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், மக்கள் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்த பண்ணி பரதேசிங்க இருக்கானுங்களா, அவனுக்கு தப்பு பண்ணானுங்களா, அந்த குடிச்ச மக்கள் தப்பு பண்ணானுங்களா, அதை நீ அசியூம் பண்ணனாலே இதுக்கான விட தெரிஞ்சுக்கலாம் உனக்கு. புரியுதா? பாதிக்கப்பட்டவனை நீ பேசாத, எவன் தப்பு பண்ணவனா அவனை போய் செருப்பை கைட்டடி, அவனை போய் பேச, அவனை கிண்டல் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுங்க. இதுதான் உசுப்பேத்தி வேற மாதிரியான அடுத்த நிலைக்கு கொண்டு போற சுச்சுவேஷன். இது கூட தெரியாம என்ன சொல்றது தெரியல, மூளை இருக்க அவனுங்கெல்லாம் தலையில களிமண்ணு கடவுள் கொடுத்துருக்காரான்னு தெரியல. சரிங்களா? உடனே இதை சொன்னா இவன் சங்கியா இருப்பான் அப்படிலான்னு போறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் ஒண்ணுதான், இயேசுவும் ஒண்ணுதான், சிவனோ இல்லை விஷ்ணு எல்லாரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். சரிங்களா? எல்லா மதமும் சம்மதம் தான். சரிங்களா? இதுவே வேற இது வேற ஒரு மதாலயத்தில் அங்கே கொடுக்கக்கூடிய பொருள் இந்த மாதிரி கலப்படம் என்ன பண்ணுவீங்க? சரியா? அது அந்த வாங்கி சாப்பிட்றாங்களா அவங்க தப்போ, இல்லை அங்கே தெரியாமல் கொடுத்தாங்களா அவங்க தப்போ கிடையாது. இந்த தப்பு நடந்தது எங்கேயோ, அவனை செருப்பை கட்டி அடிங்க, அவனை இந்த சட்டப்படி தூக்கு தண்டனை கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் கரெக்டு. அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை ஏச்சி பேச ரொம்ப ஒரு பாவப்பட்ட செயல். இது அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை, நம்ம இடத்துல பெருசாக யாரும் அந்தளவுக்கு பெருசாக குரல் கொடுத்த மாதிரி தெரியல இந்த விஷயங்களுக்காக. இது சென்சிட்டிவான விஷயம்ன்றதால இதை எடுத்தோடனே எல்லாமே பேசிட முடியாது. இதனால நாளைக்கு தமிழகத்தில் பார்த்தா அந்த திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி திரைப்பட அந்த படம்லாம் இயக்குனர் பார்த்தீங்களா? அப்படியா? அந்த இயக்குனர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, தமிழக இந்துக்கள் என்ன இழிச்சவாயர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது எந்த விதத்தில் இதுக்கு சாத்தியக்கூறு சேர்க்கும் இதுக்கு? இல்லை, திருப்பதி லட்டுக்கும் தமிழக இந்துக்களுக்கும் ஏற்றுட்டு வர்றாரு. இல்லை, அதுதான் இப்படி கேட்டார். அவர் தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. தமிழக இந்துக்கள் அவர் சொன்னது விஜய் வாழ்த்துக்கள் சொல்லலை. தளபதி விஜய் அவர்கள் என்னன்னா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லாமல்
நம்ம இதுக்கு சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னா ஓணத்துக்கும் அதனால வந்து தமிழ் இந்துக்கள் என்ன முட்டாள்கள், அதாவது அப்படின்ற மாதிரி அதுதான் நம்மளே வீடியோ போட்டு இருக்கணுமே. அதுக்கப்புறமா தான் அந்த இயக்குனர் ஒரு அறிக்கை விட்டார்னு கேள்விப்பட்டேன். வேற ஒண்ணுமே இல்லை, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்களா எல்லாருமே சமமா பாருங்க அப்படின்னு நம்ம சொன்னதுதான். 2-3 நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டோம், 2-3 நாள் கழிச்சு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. இது ஒரு வாரம் முன்னாடி நம்ம பேஜ்ல போட்ட வீடியோ தானே அது. இதனால திருப்பதிக்கு மக்கள், அதாவது பக்தர்கள் போறது ஏன்னா குறைவா இருக்குமா? அதாவது இப்போ நீங்கள் நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது இன்னைக்கு, ஒரு நாள் வருஷத்துக்கு கண்டிப்பாக 2-3 ட்ரெயினாக ஆக்சிடென்ட் ஆகும். அங்கே ரயிலில் கூட்டம் குறையுதா? இல்லை இல்லை. அது வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். ஆனால் பக்தி என்னும்போது திருப்பதி லட்டு இல்லைங்க, அங்கே வந்து போனால் எல்லாருமே வந்து ஏதோ யாராவது அட்டாக் பண்ணுறாங்கன்னா கூட சொன்னால் கூட சரி, அந்த லட்சக்கணக்கான மக்கள் போய் தான் இருப்பாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. புரியுதுங்களா? இப்போ வந்து எந்த ஒரு விஷயமும் சரி, அந்த நம்பிக்கையில் வந்து யாராலையும் தலையிட முடியாது, அதை வந்து ஈஸியாக வந்து அழிக்க முடியாது. புரியுது. அதனால அது கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை. அவங்க அந்த கடவுள் வந்து அவங்க நம்புற கடவுள் வந்து அதுக்கான ரிசல்ட் கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம அவங்க மேலே பாரத்தை போட்டுவிட்டோம். என்னுடைய அருமையான பதில். நன்றி நன்றி பாலா அவர்களே. கண்டிப்பா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இதே மாதிரி கேள்வி எல்லாம் கேளுங்க, உங்களுக்கான விடைகள் உண்டு. கமெண்ட்ல நீங்க இன்னும் கேள்வி கேட்டா கூட கண்டிப்பா நான் பதில் கொடுக்க முடியும். நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் பார்க்க அவர்களே. நண்பர்களுக்கு நன்றி.